நிறைய பேர் பாரதியார் யூனிவர்சிட்டியில அட்மிஷன்ஸ் ஓபன் ஆயிடுச்சா, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜூன் 6 வரைக்கும் அட்மிஷன்ஸ் நடக்குது. சோ பாரதியார் யூனிவர்சிட்டியில 2 வகையா செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு வந்து ஹாய் கியூட்டீஸ், நிறைய பேர் பாரதியார் யூனிவர்சிட்டியில அட்மிஷன்ஸ் ஓபன் ஆயிடுச்சா, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு, எதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இன்ஸ்டாலயும் யூடியூப்லயும் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதுக்கான ஒரு டீடைலான வீடியோ தான் இது. சோ பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறது கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்துலதான் பிளேஸ் ஆயிருக்குது. இங்க வந்துட்டு பிஜி கோர்சஸ் தான் உண்டு. யூஜிக்கு வொகேஷனல் குரூப்ஸும் டிப்ளமோ கோர்சஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. இங்க மே 6ல இருந்தே அட்மிஷன்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ஜூன் 6 வரைக்கும் அட்மிஷன்ஸ் நடக்குது. இடையில வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க பிஜி கோர்சஸ் எல்லாமே சில இது வந்து என்ட்ரன்ஸ் பேஸ்ல செலக்ட் பண்றாங்க அண்ட் சில இது வந்து டைரக்ட் அட்மிஷன்ஸ்லயுமே செலக்ட் பண்றாங்க. நான் வந்து ஜேர்னலிசம் பண்றதுனால எனக்கு வந்து என்ட்ரன்ஸ் இல்லாம தான் செலக்ட் பண்ணாங்க. சோ நிறைய பேர் என்ட்ரன்ஸோட சிலபஸ் என்ன, என்ட்ரன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு அதனாலதான் ஐடியா இல்ல. சாரி, மன்னித்துக் கொள்ளவும். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். சோ பாரதியார் யூனிவர்சிட்டியில டைரக்ட் அட்மிஷன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்ல செலக்ட் பண்றாங்க. சோ எல்லா கோர்சஸ்மே கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சில கோர்சஸ்க்கு மட்டும் தான் என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் டைரக்ட் அட்மிஷன்ஸ் அப்படின்னா எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்எஸ்சி ஹியூமன் கைனடிக்ஸ் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், textile and apparel design, computer science, data science, information technology, data analytics, cyber security, e-learning technology, MA Tamil, MA Linguistics, MA English Language Studies, MA Economics, MCom Finance and Computer Application, MCom Finance and Accounting, MCom Financial Technology, MEd Master of Education, MA Journalism and Mass Communication, MA Career Guidance, MA Career Guidance Lateral Entry, Master of Social Work, MA Sociology, MA History, MA Women Studies, Master of Library and Information Science. இதெல்லாமே மாஸ்டர் கோர்சஸ். அதை தாண்டி வந்து வொகேஷனல் குரூப்ஸும் டிப்ளமோ கோர்சஸுமே இருக்குது. அதுல எதெல்லாம் டைரக்ட் அட்மிஷன்ஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன், business process and data analytics, diploma courses la diploma in career guidance for executive, diploma in chemi informatics, diploma in herbal technology, diploma in industrial biotechnology, diploma in export and import documentation and procedure, educational administration, guidance and counseling, geriatric care management, e-learning technology. இதெல்லாமே பிஜி டிப்ளமோ கோர்சஸ். நீங்க டைரக்ட் அட்மிஷன்ஸ்ல போயிடலாம். இதை தாண்டி பிஎஸ்சி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில பிளெண்டட் கோர்சஸ் இருக்குது. இது வந்து ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியோட கொலாபரேஷன் பண்ண ஒரு 2 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இந்த கோர்சஸ்க்கு வந்துட்டு நீங்க 12th ரிசல்ட் வந்ததுல இருந்து 15 டேஸ்க்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். MSc Mathematics, MSc Statistics, MSc Biostatistics, MSc Physics, MSc Biophysics, MSc Nanoscience and Technology, MSc Chemistry, MSc Zoology, MSc Botany, MSc Biotechnology, MSc Medical Biotechnology, MSc Microbiology, MSc Biochemistry, MSc Applied Psychology, MA English, Bachelor of Physical Education and Master of Physical Education and MCA நம்ம என்ட்ரன்ஸ் பேஸ்ல தான் போக முடியும். MBA கோர்சஸ்க்கு எல்லாமே டான்செட் எக்ஸாம் பேஸ்ல தான் செலக்ட் பண்றாங்க. சோ நீங்க டான்செட் எழுதிட்டு கவுன்சிலிங் பேசஸ்ல தான் இந்த காலேஜ்ல செலக்ட் ஆக முடியும். சோ நீங்க இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா www.bu.au.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போய் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் queries இருந்துச்சுன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லனா மெயில் ஐடி email.buadmission@buc.edu.in அப்படிங்கிற இமெயிலையுமே நீங்க போய் கிளியர் பண்ணிக்கலாம் உங்களோட டவுட்ஸ். சோ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது 10th and 12th மார்க் ஷீட் அண்ட் யூஜியோட மார்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் உங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிபிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம தனியா வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாரதியார் யூனிவர்சிட்டி பிளேலிஸ்ட்னே தனியா இருக்கும், அதுல போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது யூனிவர்சிட்டி ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லனா இன்ஸ்டால பிங் பண்ணுங்க. Stay tuned and subscribe to RS Lecture for more such contents. Bye.